Hey guys, welcome to Vital Reactions. So இன்னைக்கு நல்ல கிளிப் அமைச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்க போகலாம். போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களோட ஃபேவரட் கிளிப்ஸ் வந்து விட்வேல்.yt அப்படின்றதுக்கு வந்து அனுப்புங்க. ஃபேவரட் கிளிப்ஸ் அனுப்புங்க. ஒரு சில பேர்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணால் 100-150 வந்து அனுப்பிச்சு வைக்கிறீங்க. அதில் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா இருக்கிறதா பார்த்து அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் அதுக்கேற்ற மாதிரி அனுப்புங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெட்செட் போட்டுங்க. என்ன அனுப்பிச்சிருப்பீங்க அப்படின்றது தெரியாது. ஃபார் யுவர் சேஃப்டி வாங்க போலாம். உங்க குண்டலினி பாம்பை நான் எழுப்பி விடுறேன் வாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அவங்க கிட்ட போயிடாதீங்க. ஏன்னா குண்டலினி பாம்பு தானா எந்திரிக்க வேண்டிய பாம்பு. அந்த பாம்பு கூட நம்ம பழகணும், அதை டேம் பண்ணணும், அது கூட ஃப்ரெண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த பாம்பு எந்திரிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா தூங்கிட்டு இருக்க பாம்பை தண்ணி தெளிச்சு எழுப்புறது, ஃபோர்ஸ்ஃபுல்லா எந்திரி எந்திரி எந்திரின்னு சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா பாம்புக்கு கோபம் வந்துடும், அப்புறம் போட்டு தள்ளிடும். அது எப்படி டேம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பை கோஆர்டினேஷன் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் ஆசனா, பிராணாயாமா, மந்த்ரா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண அந்த பாம்பு உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி தானே எந்திரிச்சு உங்க கூட வந்து விளையாடும். ஸோ ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் யோகா டு அவேக்கன் யோர் குண்டலினி. எந்த பாம்பு சொல்லுது இந்த பொண்ணு? அடிக்க விடாது கேட்டிருக்கப்போ சரி பொறுத்து கரெக்டா தான் கேட்பேன். இது என்னது? கல் உப்பு. உப்பு இருக்கு, கல்லுங்க. ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அடிக்க கூடாது. தலை சுத்துடி தண்ணிதான். என்ன சொல்ற? தலை சுத்துடி, தலை சுத்துடி தங்கடி. எங்க தலை சுத்தவே இல்ல. தண்ணி கேட்டேன் பாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. கனவா என்னாச்சு? கொஞ்சம் தனியா இருக்கும். என்னன்னு சொன்னாதானே சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். நேற்று என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருந்தேன். அதில் ஒருத்தன் கேட்டான், உனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமான ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு கேட்டான். அதுக்கு நான் சொன்னேன், என்னோட பொண்டாட்டி துர்காதான்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான், நீ வந்துட்டு பொண்டாட்டி மேல உள்ள பயத்துல சொல்ற, இதுவே ஒரு ஃபுல் அடிச்சுட்டு இவங்க எல்லா முன்னாடியும் சொல்ல முடியுமான்னு சேலஞ்ச் பண்றான். அந்த சேலஞ்ச் எங்க வச்சிருக்காங்க தெரியுமா? கோவால ஒரு பப்ல வச்சிருக்காங்க. ஆனா அந்த கோவால அந்த பப்புக்கு போறது கேட்ட காசு இல்லடி. ஆனா நான் போகணும். கோவால அந்த பப்புக்கு போயிட்டு அவங்க எல்லாரும் முன்னாடியும் என் பொண்டாட்டி தான் என் உயிர், உலகம் எல்லாமே அப்படின்னு நான் சொல்லணும். இந்த வளையல அடகு வச்சாலும் சரி, வித்தாலும் சரி, நீ கிளம்பி கோவாக்கு போற. போய் அவங்க எல்லாரும் முன்னாடியும் என் உயிரே என் பொண்டாட்டி தான், துர்கா தான் நீ சொல்லிட்டு தான் திரும்ப வர. சொல்றேன், கோவாக்கு போய் பப்புக்கு போய் அவங்க எல்லார் முன்னாடியும் வச்சு ஒரு ஃபுல்ல அடிச்சு எல்லார்ட்டையும் சொல்றேன். இதெல்லாம் நிஜத்துல நடக்குமா? பார்சல் தெரியல. 10 ரூபா பரோட்டா ஒரு 3 கிலோ. சரி, இப்ப பார்சல் போட்டுங்க. 3க்கு எவ்வளவு வருது? என்ன கேட்ட? 10 ரூபா பரோட்டா 3னா மொத்தம் எவ்வளவு வருது? மொத்தமா 3 பத்தது 3 கிராம். ஒண்ணு 10 ரூபானா 33 ரூபா வருதோ? 30 ரூபாவா? அப்ப ஒண்ணு 12 ரூபாவா? 3 பரோட்டா 30 ரூபா. அப்ப ஒரு பரோட்டா 12 ரூபா வருதோ? 33 ரூபா வருது. மொத்தமா கூட்டமா 33 ரூபா வருதுதானே? நான் ஸ்கூல் படிச்சு முடிச்சு காலேஜ் படிச்சு முடிச்சிட்டேன். இப்போ 4 பரோட்டா எவ்வளவு வருது? ஒரு பரோட்டா 10 ரூபா, 4 பரோட்டா எவ்வளவு வருது? 10 ரூபா போட்டா நீங்க வெளியே சொல்லிட்டா. ஆமா, அப்ப 4 பரோட்டாக்கு 40 சுத்தம் 40 வருதோ? 10 ரூபா போட்டா சொல்லிட்டா. சரியா? எவ்வளவு தெரியாமல இருக்கு. நான் எல்லாம் கேட்டிருக்கேன். அப்ப 44 ரூபா வரும். 44 ரூபா வரும். அப்ப எவ்வளவு வரும் 4 பரோட்டாக்கு? 4 பரோட்டாக்கு 40 ரூபா வரும். அப்ப ஒண்ணு 13 ரூபா ஒரு பரோட்டா. என்னடா செத்ததுக்கான சத்தம் போட்டு போறா? படிக்கிற மாதிரி நடிக்கிறியா நீ? சத்தம் போட்டு படிக்கணுமா? இப்ப படிக்கிறேன். கூட்டானே
என்ன படம் இது? உன்னெல்லாம் புள்ளேண்டு பத்திருக்காங்க பாரு. நான் என்ன படம் இது? என்ன பண்ற? என்ன காரியம்டி பண்ணிக்கிட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? எப்படி இது பண்றதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? கூடாது. அம்மா நம்ம மேல இவ்ளோ பாசமா இருக்காங்கன்னு தெரியாம போச்சு. நம்ம அம்மாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஓகே, இனிமே அது கால் வெட்டுற கத்திடி. அதுல போய் கைய வெட்டினா ரத்த வாழை அடிக்காது. இதான் சிக்கன் வெட்டுற கத்தி. நான் கேக்குறேன், கேஎல் ராகுல் ஆர்சிபிக்குள்ள வந்தா பெஸ்டா பெஸ்ட் இல்லையா? கேஎல் ராகுல் வந்தா கப்பு எங்களுக்கு தாங்க, கப்பு எங்களுக்கு எழுதி. அப்ப இந்த வருஷம் உங்களுக்கு கப்பு இல்ல. ஹலோ சொல்றா மச்சான், ஒரு ஹெல்ப் மச்சான். என்கிட்ட 19 ரூபா இல்லடா. அந்த மேட்டர்லடா ஒரு போலீஸ் சர்டிபிகேட் ஒன்னு ரெடி பண்ண மச்சான். இப்ப தெரியுதா எஜுகேஷனோட அருமை? என்னமோ என்ன சொன்ன, நான் டிப்ளமோலாம் படிக்க மாட்டேன், டிகிரி எல்லாம் படிக்க மாட்டேன், எனக்கு சர்டிபிகேட் எல்லாம் தேவை கிடையாது, படிப்பெல்லாம் முக்கியமே கிடையாது, சர்டிபிகேட்ல வெறும் பேப்பரு, வேலைக்கு போறதுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னா இன்னைக்கு வேலைக்கு தேவைன்னு கேக்குறாங்களா? எந்த இன்டர்வியூக்கு போனேன்? டிப்ளமோ வேணுமா, என்ன வேணும், டிகிரி சர்டிபிகேட் வேணுமா? இருறா அதெல்லாம் எவன்டா கேட்டான் மயிறு? அப்புறம் மேரேஜ் சர்டிபிகேட் வேணும்டா. மேரேஜ் சர்டிபிகேட்டா? இல்ல எனக்கு புரியல, என்னது? டேய், ஓயோல மேரேஜ் சர்டிபிகேட் எல்லாம் உள்ள அலம்ப மாட்டானுங்க மச்சான். ஒரு ஆண்டி ஒன்று சார் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுத்தேன்னா நான் உன் புண்ணியத்துல உள்ள போடுவோம் மச்சான். டேய் கோத்தா, ஏதாவது சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுத்தாலாவது வேலைக்கு போய் சேருவேன் போய் போச்சுக்குவேன்னு பார்த்தா, கோத்தா நீ எந்த வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்க சர்டிபிகேட்? காஞ்சி வைடா. Valentine's Day is long over. It's dead back then itself. See, we have to celebrate love every day. What is that one particular day, Valentine's Day, Mattu? What is that? It is not love. It is, you have to be in love 365 days of the year. Okay. One day and all. இல்ல வந்து நார்மலாவே இப்படிதான் பேசுமான்னு தெரியலையே. ஐயோ, நான் முன் மகன் சவசத்து. ಅರಳಿದೆ ಅರಳಿದೆ ಮುದುಡಿದ ತಾವರೆ ಅರಳಿದೆ ಲಲಲಲ ಲಲಲಲ ರಜಾ ಮೊಬೈಲ್ ಏನ್ ಕಲ್ಲಿಟ್ಟಿದ್ಯಾ? ಪಪ್ಪ, ರಾತ್ರಿ ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಇರ್ತೀನಿ, ಬೆಳಿಗ್ಗೆ ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಇರ್ತೀನಿ. ನಡಿಯಕ ಇಲ್ಲ ಇದೆಯಾ ಅಂತ ವಿಡಿಯೋ ರೆಕಾರ್ಡ್ ಇಟ್ಟಿದ್ದೆ, ನೋಡೋಣ ಬಾ. ಅಯ್ಯೋ, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானா நைட்டு ஃபுல்லா? அனுப்புன ரீல்ஸ் நான் பார்த்தே இல்லையா? எல்லா ரீல்ஸும் பார்த்துட்டு தல. நீ 12 மணிக்கு ஒரு ரீல்ஸ் அமிச்சிய, ஐயோ ஐயோ சிச்சு சிச்சு வயிறு வழியா தீசலாம் அந்த முடியோட்டுற வீடியோ. 6 மணி வரைக்கும் நினச்சி நினச்சி சிச்சுங்கிறான் பாத்தீங்க. ஆர்வத்துல கக்கூசில போயிட்டான் ட்ரைனேஜுக்குள்ள. ஸோ உங்க ஒய்ஃப் வந்து உங்க அம்மா மாதிரி டேஸ்டா குக் பண்ணலனா எப்படி தெரியும் அவங்களுக்கு? 20 வருஷமா அம்மா கூட இருக்க உங்களுக்கே தெரியலனா அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒழுங்கா மூடிட்டு சாப்பிடுங்க. எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. தூத்துக்குடி கொத்தனார். என்னது தூத்துக்குடி கொத்தனாரா? வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு, வெட்டியா இருந்தால் வந்து ஊம்பு.
பக்கத்துல பாம்பு என்னடா பாட்டுது சரி, இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. மறக்காம தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அனுப்புங்க. ஓகே, வேற வீடியோஸ் சந்திக்கலாம். அண்ட் திஸ் இஸ் மிட்ஃபீல்ட். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மறக்காம midfield.yt அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு அங்க கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பை கைஸ், பை.